தளபதி விஜயின் அரசியல் நகர்வுகள் ஒவ்வொன்றுமே கவனிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் மக்கள் மத்தியில் அவருக்கான செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உயரத் தொடங்கி இருக்கிறது. இது மூத்த அரசியல் கட்சிகளுக்கு தலைவலியாக மாறி போயிருக்கிறது. அதன்படி அடுத்த மாதம் மதுரையில் பிரம்மாண்ட மாநாட்டை நடத்துவதற்கு தமிழக வெற்றிக் கழகம் திட்டமிட்டுள்ளது. ஏற்கனவே விக்கிரவாண்டியில் நடந்த மாநாடு தேசிய அளவில் கவனம் பெற்றது. அதை அடுத்து இரண்டாவதாக நடக்க போகும் மாநாட்டில் முக்கிய கட்சி தலைவர்கள் இணைய வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் முந்தைய மாநாட்டிற்கு கடும் விமர்சனங்கள் வந்தது. அது எதுவும் இல்லாதபடி சிறப்பான ஏற்பாடுகளும் மதுரையில் செய்யப்பட்டு வருகிறது. 5 நாட்களுக்கு முன்பிருந்து மாநாட்டு திடல் திருவிழா போல் களை கட்டப் போகிறது என்கின்றனர் கட்சியினர். அது மட்டுமின்றி ஜனவரி மாதம் நடக்க போகும் மாநாடுதான் ஹைலைட். அப்போது கூட்டணி கட்சி தலைவர்களுடன் தளபதி விஜய் கைகோர்த்து அறிவிப்பை வெளியிடுவார். அதோடு இல்லாமல் மக்களுக்கான நலத்திட்டங்கள் என்னென்ன, ஆட்சி அமைத்தால் என்ன செய்வார்கள் என்பது குறித்தும் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதை வைத்து பார்க்கும்போது கூட்டணி உறுதி என தெரிகிறது. அதே சமயம் ஆளும் கட்சி இப்போதிருந்து தங்கள் கூட்டணியில் யாரை சேர்க்க வேண்டும் என்ற வேலையில் தீவிரமாக இருக்கிறது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் காங்கிரஸ் கட்சியுடன் தளபதி விஜய் கைகோக்க போவதாக உறுதியான தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கான அறிவிப்பை இந்த மாதம் நடைபெற உள்ள 2வது மாநாட்டில் அறிவிக்க இருக்கிறார் தாவேகா தலைவர் தளபதி. எது எப்படியோ ஜனவரி மாதம் அரசியல் வட்டாரம் அதிரும் வகையில் சம்பவம் நடக்க போகிறது என்பது மட்டும் உறுதி. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரிப்பன் மாளிகை முன்பு கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களிடம் அரசு பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் பலனில்லை. தங்களை நிரந்தர ஊழியர்களாக்கும் வரை போராட்டம் தொடரும் என்பதில் உறுதியாக உள்ள தூய்மை பணியாளர்கள் நடிகரும் தாவேகா தலைவருமான தளபதி விஜயை நேரில் சந்தித்து ஆதரவு கோரியிருந்தார். உங்களுடன் தாவேகாவும் நானும் துணை நிற்போம் என்று தளபதி விஜய் அவர்களிடம் உறுதி அளித்திருந்தார். இந்நிலையில் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்துக்கு ஆதரவு அளிப்பதாக தளபதி விஜய் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் கூறுகையில், கொரோனா போன்ற பெருந்துயர் காலங்களிலும் புயல், மழை, வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களிலும் மக்கள் நலனே முக்கியம் என்று கருதி தங்களின் உயிரை பணயம் வைத்து பணியாற்றியதில் தூய்மை பணியாளர்களின் பங்கு அளப்பரியது. அப்படி அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கு நன்றி கடனாக சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு தாரை வாத்து அவர்களின் வாழ்வாதாரத்தை இழக்க வைப்பதே வெற்றி விளம்பரமாடல் திமுக அரசின் சாதனை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.